ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கத்துன்னு இருக்கோம். அதில் 3வது ஸ்கந்தம் இப்போ ஆரம்பித்து கத்துன்னு இருக்கோம். அதில் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாகம் நம்ம கத்துண்டோம். விதுரர் எதனால் ஹஸ்தினாபுரத்தை விட்டுட்டு கிளம்பினார், எப்படி தீர்த்த யாத்திரையா அப்படியே போய் கடைசியில் யமுனை கரையில் எப்படி உத்தவரை பார்த்தார் அப்படிங்கிற வரைக்கும் போன செஷனில் நம்ம கத்துண்டோம். இந்த செஷனில் அடுத்த பாகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விதுரர் உத்தவர் இடத்துல பலவிதமான குஷல பிரச்சனைகள்லாம் யாதவர்களை பற்றியும் பாண்டவர்களை பற்றியும் பண்ணுறார். அப்போ முதல்ல அவர் உத்தவரை பார்த்ததும் உத்தவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத ஸ்ரீ சுகர் வர்ணிக்கிறார். ச வாசுதேவானுச்சரம் பிரசாந்தம் அப்படிங்கிறார். அத்தகைய பகவத் பக்தராம் உத்தவர் அப்படியே சாந்தமாக இருக்கக்கூடியவர். ப்ரஹஸ்பதேகே பிராக்தனயம் பிரதீதம் அப்படின்னு முன்னாடி ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யராக இருந்து நீதி சாஸ்திரங்கள்லாம் அவரிடத்துலேருந்து கத்துண்டவராம். அப்படி உத்தவரை பார்த்ததும் ஆலிங்க காடம் பிரணயேன பத்ரம் அப்படின்னு அப்படி இருக்க ஆலிங்கனம் பண்ணிண்டாராம். ஏன் அப்படின்னா 2 கிருஷ்ண பக்தர்கள் அப்படி ஒருத்தர் சந்திச்சுக்கும் போது அத்தகைய ஒரு பிரேமம் ஏற்படும் இல்லையா, அதனால அப்படி காடமா ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டு இப்போ பலவிதமான குஷல பிரச்சனைகள்லாம் பண்றார் விதுரர். முதல்ல யாதவர்களை பத்தி கேட்கிறார். அதுல முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணனை பத்தியும் பலராமரை பத்தியும் கேட்கிறார். பிரம்மாவோட பிரார்த்தனைனால அப்படி பூலோகத்துல அவதாரம் பண்ணி பூபாரத்தெல்லாம் போக்கி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த இந்த ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா பாமஹா அப்படின்னு வசுதேவரை சொல்றார். பாமஹா அப்படின்னா தங்கையுடைய ஒரு கணவன் அப்படின்னு அர்த்தம். வசுதேவருடைய ஒரு பத்னி பௌரவின்னு பேரு. அவள் திருதராஷ்டிரனுக்கு ஒரு விதத்துல தங்க அப்படிங்கிறதுனால கேட்கிறார், அந்த வசுதேவர் எப்படி இருக்கார், அவர் கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் சிநேகிதராச்சே, அவர் எப்படி இருக்கார், அது மட்டும் இல்ல அவருடைய தங்கைகளான குந்தி போன்றவர்களுக்கெல்லாம் அப்படி பரிசுகளா அள்ளி கொடுப்பாரே, அப்படிப்பட்ட வசுதேவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத கேட்கிறார். அடுத்ததா பிரத்யும்னனை பத்தி கேட்கிறார். யாதவர்களுடைய சைன்யத்தினுடைய தளபதியா இருக்கக்கூடிய பிரத்யும்னன் சௌக்கியமா இருக்கானா? யார் பிரத்யும்னன் அப்படின்னா போன ஜென்மத்துல சாக்ஷாத் மன்மதன், அவரே தான் இப்ப திரும்ப பிரத்யும்னனா பிறந்திருக்கார். ருக்மிணி தேவி பிராமணர்களெல்லாம் அப்படி ஆராதனை பண்ணி கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தி அப்படி பிரத்யும்னனை குழந்தையா பெற்றெடுத்தாலே அந்த பிரத்யும்னன் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா சாம்பன் அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய மற்றொரு பிள்ளை. அவனும் ஒரு பெரிய போர் வீரன், பல விதத்துல கிருஷ்ணருக்கே துல்லியமானவனாம் அந்த சாம்பன். அவன் யாரு அப்படின்னா போன ஜென்மத்துல அவர் தான் சாக்ஷாத் கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த குஹ பெருமான், அம்பிகையனால கர்ப்பத்துல தரிக்கப்பட்டவர். ஜாம்பவதி அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய ஒரு மகிஷி பலவிதமான விரதங்களெல்லாம் பண்ணி சாம்பனை குழந்தையா பெற்றாலே அந்த சாம்பன் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா உக்ரசேனரை பத்தி கேட்கிறார். பலவிதமான ராஜாக்களுடைய குழுக்கள்லாம் இருக்கா இல்லையா, சாத்வதர்கள், விஷ்ணி, போஜ, தாஷ, அர்ஹ, அவர் எல்லாருக்கும் தலைவராம் அந்த உக்ரசேனர். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கிறார். கம்சன் இடத்துல இருந்த ஒரு பயத்தினால ராஜ்யமும் வேண்டாம், அந்த ஒரு சிம்ஹாசனமும் வேண்டாம் அப்படின்னு தூரம் இருந்தாராம் அவர். அவரை கம்சனை வதம் பண்ணி கிருஷ்ணர் தானே அப்படி ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அந்த உக்ரசேனர் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா ஸ்வபல்க புத்ரோ அப்படின்னு அக்ரூரை பத்தி கேட்கிறார். ஸ்வபல்கர் அப்படிங்கிறவருடைய ஒரு பிள்ளை. புதஹா அப்படின்னு ரொம்பவும் பெரிய வித்வானாம் அவர். பகவத் பிரபன்னஹா அப்படின்னு பகவானிடத்துல அத்தகைய ஒரு பக்தி உடையவர். எப்படி தெரியும் அப்படின்னா பிருந்தாவனத்துல போய் அப்படி கிருஷ்ணனை கூட்டிக்கும் பொழுது அந்த கிருஷ்ணனுடைய சரண சின்னங்களெல்லாம் பார்த்துட்டு தன் விஷம் இழந்து அப்படி பிருந்தாவனத்துடைய ஒரு ரஜஸ்ல அப்படி புரண்டாரே, அத்தகைய அந்த அக்ரூரர் சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா யுயுதானன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்தியகி, அவர் அர்ஜுனனிடத்திலேருந்து வில் வித்தையுடைய ரகசியங்களெல்லாம் கற்று தெரிஞ்சின்றவர். பகவானுக்கு அந்தரங்கமான ஒரு சேவையை பண்ணினதுனால பகவானுடைய அந்தரங்க சேவகர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்ச அந்த யூதானர் சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா தேவகருடைய பெண்ணான தேவகியை பத்தி கேட்கிறார். எப்படி வேதங்கள்லாம் அந்த யாகத்தினுடைய கிரியைகளெல்லாம் அப்படி அர்த்தமா தரிக்கிறதோ அது மாதிரி கிருஷ்ணனை கர்ப்பத்துல தரிச்சாலே தேவகி, எப்படி அதித்தி சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவையே பெற்று எடுத்தாலோ அது மாதிரி தேவகி கிருஷ்ணனை பெற்று எடுத்தாலே அந்த தேவகி சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். அனிருத்தன் சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய பேரனை பத்தி விசாரிக்கிறார். யார் அனிருத்தன் அப்படின்னா அந்த கரணத்துக்கு 4 பேதங்கள் சொல்லப்படுறது இல்லையா, சித்தம், அகங்காரம், புத்தி, மனசு அப்படின்னு. அதுல கடைசியா சொல்லக்கூடிய அந்த மனசனுடைய அதிஷ்டான தேவதை. எல்லா பக்தர்களுக்கும் அவர்கள் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் அந்த அனிருத்தன் சௌக்கியமா. மற்ற யாரெல்லாம் யாதவர்கள் இருக்காளோ கிருஷ்ணனையே தெய்வம் அப்படின்னு நினைச்சுண்டு ஏகாந்த பக்தி பண்ணக்கூடிய அந்த எல்லா யாதவர்கள், ஹிருதீகன், சாருதேஷ்ணன், கதன் போன்ற கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா இப்போ பாண்டவர்களை பத்தி விசாரிக்கிறார். அபிஸ்வதோர்பியாம் விஜயாச்சுதாபியாம் அப்படின்னு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையுமே 2 புஜங்களா கொண்டு இருக்காராம் யுதிஷ்டர். அப்படி அந்த புஜங்களா வச்சுண்டு தர்மத்தோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரா யுதிஷ்டர், யுத்தங்கள்லாம் முடிஞ்சப்புறமா அப்படின்னு கேட்கிறார்.
ஏன் அப்படின்னா அவருடைய ராஜ்ய சபையினுடைய ஒரு ஐஸ்வர்யத்தை பார்த்து தானே துரியோதன் அப்படி ஒரு பொறாமப்பட்டான். அதனால இப்போ எல்லாரையும் வென்ற அப்புறமா அவர் நல்ல தர்மத்தோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்கிறார். பீமன் எப்படி இருந்தான் அப்படின்னா அந்த கௌரவர்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு அப்படி பாம்பு போல பெருமூச்சு விட்டுன்னு இருந்தானே, அந்த பீமனுடைய கோபம் எல்லாம் இப்ப அடங்கிட்டா அப்படின்னு கேட்கிறார். அப்படி பீமன் கதையை எடுத்துட்டு ரணபூமியில அப்படி நடந்து வந்தான் அப்படின்னா பூமாதேவியே நடுங்குவாளே, அப்படிப்பட்ட பீமன் சௌக்கியமா இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா போர் வீரர்கள்லயே ரொம்பவும் சிரேஷ்டமா இருக்கக்கூடிய அர்ஜுனன், காண்டீவத்தையே அப்படி தரிச்சவன். அந்த அர்ஜுனன் இப்போ எல்லாரையும் ஜெயிச்ச அப்புறமா இப்ப சாந்தம் அடைஞ்சுட்டானா அப்படின்னு கேட்கிறார். எப்படிப்பட்ட வீரன் அர்ஜுனன் அப்படின்னா ஒரு சமயம் பரமசிவன் யாரையும் கண்டு கொள்ள முடியாதபடி ஒரு வேடன் ரூபத்துல வரார் பரமசிவன். அப்போ அர்ஜுனன் என்ன பண்றான்னா சரமாரியா அஸ்திரங்கள் அவர் மேல அப்படி போட்டு அவரையே மூடிடுறானாம் அர்ஜுனன். அதுல பரமசிவனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்ட அர்ஜுனன் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா நகுல சகதேவர்கள் அப்படிங்கிற இந்த ரெட்ட பிறவிகள் இருக்கா இல்லையா, அவ யாருன்னா மாதிரியுடைய குழந்தைகள் தான் வாஸ்தவத்துல. ஆனா குந்தி தேவியோட குழந்தைகளை போலவே அவர்களை வளர்த்துண்டு வந்தா. பீமன், யுதிஷ்டர், அர்ஜுனன் எல்லாருமே அவ ரெண்டு பேரையும் எப்படி ஒரு கண்களை இமை காக்குமோ அது மாதிரி அவளை வளர்த்தாலே. அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். அப்போ கேட்கிறார், ரெண்டு கருட பட்சிகள் இந்திரனோட ஒரு வாயிலேருந்தே அமிர்தத்தை எடுத்துண்டா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி துரியோதனத்திலேருந்து தங்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றதும் இப்ப நல்லா சௌக்கியமா போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததா குந்தியை பத்தி கேட்கணும்னு வரார். அப்ப சொல்றார், குந்தியை பத்தி நான் என்னன்னு கேட்கறது, அவ ரொம்ப பாவம். அவளுடைய பத்தியான அந்த பாண்டு இறந்ததுக்கு அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு தான் அவள் உயிரையே தரிச்சுட்டு இருக்கா. எதற்காக அப்படின்னா தன்னோட குழந்தைகளான அந்த பாண்டவர்களுக்காக தான். ஏன்னா பாண்டு எப்படிப்பட்ட வீரர் அப்படின்னா அப்படி 4 திக்குகளையும் துணைக்கு தன்னோட வில்ல உண்டி வச்சுட்டே அப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சவர். அப்படிப்பட்ட வீரர். அவர் போனதுக்கு அப்புறமா பாவம் குந்தி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்கிறார். கடைசியா இப்ப சொல்றார், உத்தவரே அந்த திருதராஷ்டிரனை நினைச்சுதான் நான் ரொம்பவும் மனசு வருத்தப்படுறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா மேலும் மேலும் ஒரு படுகுழியில போய் அவன் விழுந்துட்டே இருக்கான். ஏற்கனவே அவனுடைய இறந்து போன தம்பியான பாண்டுவுக்கு பலவிதமான துரோகங்களை இழைச்சான். அவனுடைய குழந்தைகளெல்லாம் ஏமாத்தி அடுத்தபடியா இன்னொரு தம்பியா இருக்கக்கூடிய என்ன ஹஸ்தினாபுரத்திலேருந்தே வெளியேற்றிட்டான். இதெல்லாம் எதுக்கு பண்றார் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசத்தினாலதான் பண்றார். ஆனா நான் எல்லாமே பகவானுடைய கிருப்பையினால இது எல்லாமே பகவானோட லீல அப்படின்னு நினைச்சுட்டு நான் எதற்கும் வருத்தமும் படலை, எதை பார்த்தும் நான் அதிசயமும் படலை. நான் இந்த லோகத்துல அப்படி பகவானுடைய ஸ்மரணையில அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இந்த பகவான் மனுஷ ரூபத்துல அவதாரம் பண்றதுனால பகவான் என்ன பண்றான்னா எல்லாருடைய புத்தியையும் அப்படி கண்களையும் பகவான் தான் மறைச்சு மாயினால அப்படி மறைக்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். பகவானும் இவ்வளவு நாளா கௌரவர்கள் பண்ண எல்லா அநியாயத்தையும் ரொம்ப பொறுமையா பொறுத்துன்னு இருந்தான். தன்னுடைய பக்தர்களான பாண்டவர்கள் கஷ்டப்பட்ட போதிலும் அப்படி ஏன் பொறுத்துன்னு இருந்தான் அப்படின்னா லோகத்துல எவ்வளவோ துஷ்ட அரசர்கள்லாம் இருக்கா. திருமதோத்பதானாம் அப்படின்னு 3 விதமான மதத்தினால அவர்கள்லாம் ரொம்பவும் திமிரு பிடிச்சவர்களா லோகத்தை கஷ்டப்படுத்தின்னு இருக்கா. அது எந்த 3 விதமான மதம் அப்படின்னா ஐஸ்வர்யம், படிப்பு, பிறப்பு அப்படிங்கிற அந்த 3 விதமான மதம். அதனால எல்லா துஷ்ட ராஜாக்களையும் சேர்த்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபாரத யுத்தம்ங்கிற அந்த ஒரு வியாஜத்துக்காக பகவான் காத்துட்டு இருந்ததுனாலதான் கௌரவர்களுடைய ஒரு அநியாயங்கள் எல்லாம் பொறுத்துட்டு இருந்தான் பகவான் அப்படிங்கிறத சொல்றார். அதனால்தான் பகவான் பிறப்பே இல்லாத போதிலும் அவன் பிறந்து இந்த மாதிரி எதற்காக வரான் அவதாரம் பண்றான்னா இந்த மாதிரி துஷ்டர்களெல்லாம் அழிச்சு எல்லாருக்கும் ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறக்கிறான். இல்லாட்டி குணங்களுக்கெல்லாம் அப்படி அப்பாற்பட்டவனா இருக்கக்கூடிய பகவான் ஒரு தேகத்துல கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத சொல்றார். அதனால இப்ப கடைசியா உத்தவர் இடத்துல பிரார்த்தனை பண்றார். தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அந்த தேவர்களுடைய பிரார்த்தனை இருக்கு இல்லையா, தன்னுடைய ஆக்ஞையை பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த தேவர்களுடைய பிரார்த்தனைய பரிபூர்ணம் பண்றதுக்காகவும் பகவான் இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி அழகழகான பல விதமான லீலைகள் எல்லாம் பண்ணானே அதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். வார்த்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தேஹே அப்படிங்கிறார். அதாவது தீர்த்த கீர்த்தி அப்படின்னா பவித்திரமான ஒரு புகழை உடைய அந்த பகவானுடைய பலவிதமான அழகான லீலைகள் எல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு விதுரர் உத்தவர் இடத்துல பிரார்த்தனை பண்றதோட இந்த முதல் அத்தியாயம் முடியறது. இப்போ நம்ம 25வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம கத்துக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம்
मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् स वासुदेवानुचरं प्रशान्तं स वासुदेवानुचरं प्रशान्तं स वासुदेवानुचरं प्रशान्तं बृहस्पतेः प्राक्तनयं प्रतीतं बृहस्पतेः प्राक्तनयं प्रतीतं बृहस्पतेः प्राक्तनयं प्रतीतम् आलिङ्ग्य गाढं प्रणयेन भद्रम् आलिङ्ग्य गाढं प्रणयेन भद्रम् आलिङ्ग्य गाढं प्रणयेन भद्रम् स्वानाम् अपृच्छत् भगवत्प्रजानां स्वानाम् अपृच्छत् भगवत्प्रजानां स्वानाम् अपृच्छत् भगवत्प्रजानाम् कच्चित् पुराणौ पुरुषौ स्वनाभ्य कच्चित् पुराणौ पुरुषौ स्वनाभ्य कच्चित् पुराणौ पुरुषौ स्वनाभ्य पाद्मानुवृत्त्येह किलावतीर्णौ पाद्मानुवृत्त्येह किलावतीर्णौ पाद्मानुवृत्त्येह किलावतीर्णौ आसात उर्व्याः कुशलं विधाय आसात उर्व्याः कुशलं विधाय आसात उर्व्याः कुशलं विधाय कृतक्षणौ कुशलं शूरगेः कृतक्षणौ कुशलं शूरगेः कृतक्षणौ कुशलं शूरगेः कच्चित् कुरूणां परमः सुहृन्नो कच्चित् कुरूणां परमः सुहृन्नो कच्चित् कुरूणां परमः सुहृन्नो भामः स आस्ते सुखम् अङ्गशौरिः भामः स आस्ते सुखमङ्गशौरिः भामः स आस्ते सुखमङ्गशौरिः यो वै स्वसॄणां पितृवद्ददाति यो वै स्वसॄणां पितृवद्ददाति
यो वै स्वसॄणां पितृवद्ददाति वरान् वदान्यो वरतर्पणेन वरान् वदान्यो वरतर्पणेन वरान् वदान्यो वरतर्पणेन कच्चित् वरूथाधिपतिः यदूनां कच्चित् वरूथाधिपतिर्यदूनां कच्चित् वरूथाधिपतिर्यदूनां प्रद्युम्न आस्ते सुखम् अङ्गवीरः प्रद्युम्न आस्ते सुखमङ्गवीरः प्रद्युम्न आस्ते सुखमङ्गवीरः यं रुक्मिणी भगवतो अभिलेभे यं रुक्मिणी भगवतोऽभिलेभे यं रुक्मिणी भगवतोऽभिलेभे आराध्य विप्रान् स्मरम् आदिसर्गे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे कच्चित् सुखं सात्वत वृष्णिभोज कच्चित् सुखं सात्वत वृष्णिभोज कच्चित् सुखं सात्वत वृष्णिभोज दाशार्हकाणाम् अधिपः सास्ते दाशार्हकाणाम् अधिपः स आस्ते दाशार्हकाणाम् अधिपः स आस्ते यम् अभ्यषिञ्चत् शतपत्रनेत्रो यम् अभ्यषिञ्चत् शतपत्रनेत्रो यम् अभ्यषिञ्चत् शतपत्रनेत्रो नृपासनाशां परिहृत्य दूरात् नृपासनाशां परिहृत्य दूरात् नृपासनाशां परिहृत्य दूरात् कच्चिद् हरेः सौम्य सुतः सदृक्ष कच्चिद् हरेः सौम्यसुतः सदृक्ष कच्चिद् हरेः सौम्यसुतः सदृक्ष आस्ते गृणी रथिनां साधु साम्बः आस्ते ग्रणीरथिनां साधु साम्बः आस्ते ग्रणीरथिनां साधु साम्बः असूतयं जाम्बवती व्रताढ्या असूतयं जाम्बवती व्रताढ्या असूतयं जाम्बवती व्रताढ्या देवं गुहं यो अम्बिकया धृतोऽग्रे देवं गुहं योऽम्बिकया धृतोऽग्रे देवं गुहं योऽम्बिकया धृतोऽग्रे क्षेमं स कच्चित् युयुधान आस्ते क्षेमं स कच्चित् युयुधान आस्ते क्षेमं स कच्चित् युयुधान आस्ते यः फाल्गुनात् लब्ध धनुरहस्यः यः फाल्गुनाल्लब्धधनुरहस्यः यः फाल्गुनाल्लब्धधनुरहस्यः लेभे अञ्जसा अधोक्षज सेवया एव लेभेञ्जसाधोक्षज सेवयैव लेभेञ्जसाधोक्षज सेवयैव गतिं तदीयां यतिभिर्दुरापां गतिं तदीयां यतिभिर्दुरापां गतिं तदीयां यतिभिर्दुरापां कच्चिद्बुधः स्वस्त्यनमिव आस्ते कच्चिद्बुधः स्वस्त्यनमिव आस्ते कच्चिद्बुधः स्वस्त्यनमिव आस्ते श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः यः कृष्णपादाङ्कितमार्गपांसुषु यः कृष्णपादाङ्कितमार्गपांसुषु यः कृष्णपादाङ्कितमार्गपांसुषु अचेष्टत प्रेम विभिन्नधैर्यः अचेष्टत प्रेम विभिन्नधैर्यः अचेष्टत प्रेम विभिन्नधैर्यः कच्चित् शिवं देवकभोजपुत्र्या कच्चित् शिवं देवकभोजपुत्र्या कच्चित् शिवं देवकभोजपुत्र्या विष्णुप्रजाया इव देवमातुः विष्णुप्रजाया इव देवमातुः विष्णुप्रजाया इव देवमातुः या वै स्वगर्भेण दधार देवं या वै स्वगर्भेण दधार देवं
या वै स्वगर्भेण दधार देवं त्रयी यथा यज्ञवितानम् अर्थम् त्रयी यथा यज्ञवितानमर्थम् त्रयी यथा यज्ञवितानमर्थम् अपि स्विद् आस्ते भगवान् सुखं वो अपि स्विदास्ते भगवान् सुखं वो अपि स्विदास्ते भगवान् सुखं वो यः सात्वतां कामदुघो अनिरुद्धः यः सात्वतां कामदुघो निरुद्धः यः सात्वतां कामदुघो निरुद्धः यम् आमनन्ति स्मः शब्दयोनिम् यमामनन्ति स्मः शब्दयोनिम् यमामनन्ति स्मः शब्दयोनिम् मनोमयं सत्त्वतुरीयतत्त्वम् मनोमयं सत्त्वतुरीयतत्त्वम् मनोमयं सत्त्वतुरीयतत्त्वम् अपि स्विद् अन्ये च निजात्मदैवम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अनन्यवृत्त्या समनुव्रता ये अनन्यवृत्त्या समनुव्रता ये अनन्यवृत्त्या समनुव्रता ये हृदीक सत्यात्मज चारुदेष्ण हृदीकसत्यात्मज चारुदेष्ण हृदीकसत्यात्मज चारुदेष्ण गदादयः स्वस्ति चरन्ति सौम्य गदादय स्वस्ति चरन्ति सौम्य गदादय स्वस्ति चरन्ति सौम्य अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्याम् अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्याम् अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्यां धर्मेण धर्मः परिपाति सेतुम् धर्मेण धर्मः परिपाति सेतुम् धर्मेण धर्मः परिपाति सेतुम् दुर्योधनो अतप्यत यत्सभायाम् दुर्योधनो तप्यत यत्सभायाम् दुर्योधनो तप्यत यत्सभायाम् साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या किं वा कृताघेषु अघम् अत्यमर्षि किं वा कृताघेष्वघमत्यमर्षि किं वा कृताघेष्वघमत्यमर्षि भीमो अहिवत् दीर्घतमं व्यमुञ्चत् भीमो हि वद्दीर्घतमं व्यमुञ्चत् भीमो हि वद्दीर्घतमं व्यमुञ्चत् यस्य अङ्घ्रिपातं रणभूः न सेहे यस्याङ्घ्रिपातं रणभूर्न सेहे यस्याङ्घ्रिपातं रणभूर्न सेहे मार्गं गदायाः चरतो विचित्रम् मार्गं गदायाश्चरतो विचित्रम् मार्गं गदायाश्चरतो विचित्रम् कच्चित् यशोधा रथयूथपानाम् कच्चिद्यशोधा रथयूथपानाम् कच्चिद्यशोधा रथयूथपानाम् गाण्डीवधन्वा उपरतारिः आस्ते गाण्डीवधन्वोपरतारिरास्ते गाण्डीवधन्वोपरतारिरास्ते अलक्षितो यत् शरकूटगूढो अलक्षितो यच्छरकूटगूढो अलक्षितो यच्छरकूटगूढो मायाकिरातो गिरिशः तुतोष मायाकिरातो गिरिशस्तुतोष मायाकिरातो गिरिशस्तुतोष यमौ उतस्वित् तनयौ पृथायाः यमावुतस्वित्तनयौ पृथायाः यमावुतस्वित्तनयौ पृथायाः पार्थैः वृतौ पक्ष्मभिः अक्षिणीव पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव रेमात उद्दाय मृधे स्वरिक्थम् रेमात उद्दाय मृधे स्वरिक्तम्
रेमात उद्दाय मृधे स्वरिक्थम् परात् सुपर्णाविव वज्रिवक्त्रात् परात् सुपर्णाविव वज्रिवक्त्रात् परात् सुपर्णाविव वज्रिवक्त्रात् अहो पृथापि ध्रियते अर्भकार्थे अहो पृथापि ध्रियतेर्भकार्थे अहो पृथापि ध्रियतेर्भकार्थे राजर्षिवर्येण विनापितेन राजर्षिवर्येण विनापितेन राजर्षिवर्येण विनापितेन यस्तु एकवीरो अधिरथो विजिज्ञे यस्त्वेकवीरोऽधिरथो विजिज्ञे यस्त्वेकवीरोऽधिरथो विजिज्ञे धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः धनुर्द्वितीयः ककुभश्चतस्रः सौम्य अनुशोचे तम् अधः पतन्तम् सौम्यानुशोचेतमधः पतन्तम् सौम्यानुशोचेतमधः पतन्तम् भ्रात्रे परेताय विदुद्रुहेयः भ्रात्रे परेताय विदुद्रुहेयः भ्रात्रे परेताय विदुद्रुहेयः निर्यापितो येन सुहृत्स्वपुर्या निर्यापितो येन सुहृत्स्वपुर्या निर्यापितो येन सुहृत्स्वपुर्या अहं स्वपुत्रान् समनुव्रतेन अहं स्वपुत्रान् समनुव्रतेन अहं स्वपुत्रान् समनुव्रतेन सोऽहं हरेः मर्त्यविडम्बनेन सोऽहं हरेर्मर्त्यविडम्बनेन सोऽहं हरेर्मर्त्यविडम्बनेन दृशो नृणां चालयतो विधातुः दृशो नृणां चालयतो विधातुः दृशो नृणां चालयतो विधातुः नान्योपलक्ष्यः पदवीं प्रसादात् नान्योपलक्ष्यः पदवीं प्रसादात् नान्योपलक्ष्यः पदवीं प्रसादात् चरामि पश्यन् गतविस्मयोऽत्र चरामि पश्यन् गतविस्मयोऽत्र चरामि पश्यन् गतविस्मयोऽत्र नूनं नृपाणां त्रिमदोत्पथानां नूनं नृपाणां त्रिमदोत्पथानां नूनं नृपाणां त्रिमदोत्पथानां महीं मुहुः चालयतां चमूभिः महीं मुहुश्चालयतां च मूभिः महीं मुहुश्चालयतां च मूभिः वधात् प्रपन्नार्तिजिहीर्षया ईशोऽपि वधात् प्रपन्नार्तिजिहीर्षयेषोऽपि वधात् प्रपन्नार्तिजिहीर्षयेषोऽपि उपैक्षत अघं भगवान् कुरूणाम् उपैक्षताघं भगवान् कुरूणाम् उपैक्षताघं भगवान् कुरूणाम् अजस्य जन्म उत्पथनाशनाय अजस्य जन्मोत्पथनाशनाय अजस्य जन्मोत्पथनाशनाय कर्माणि अकर्तुः ग्रहणाय पुंसाम् कर्माण्यकर्तुर्ग्रहणाय पुंसाम् कर्माण्यकर्तुर्ग्रहणाय पुंसाम् ननु अन्यथा कोर्हति देहयोगम् नन्वन्यथा कोर्हति देहयोगम् नन्वन्यथा कोर्हति देहयोगम् परो गुणानाम् उत कर्मतन्त्रम् परो गुणानाम् उत कर्मतन्त्रम् परो गुणानाम् उत कर्मतन्त्रम् तस्य प्रपन्नाखिल लोकपानाम् तस्य प्रपन्नाखिललोकपानाम् तस्य प्रपन्नाखिललोकपानाम् अवस्थितानाम् अनुशासने स्वे अवस्थितानाम् अनुशासने स्वे अवस्थितानाम् अनुशासने स्वे अर्थाय जातस्य यदुषु अजस्य अर्थाय जातस्य यदुष्वजस्य
अर्थाय जातस्य यदुष्वजस्य वार्तां सखे कीर्तय तीर्थकीर्तेः वार्तां सखे कीर्तय तीर्थकीर्तेः वार्तां सखे कीर्तय तीर्थकीर्तेः 25வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம சேர்ந்து பாராயணம் பண்ணலாம். 25th ஸ்லோகாலேருந்து स वासुदेवानुचरं प्रशान्तं बृहस्पतेः प्राक्तनयं प्रतीतम् आलिङ्ग्य गाढं प्रणयेन भद्रं स्वानामपृच्छद् भगवत्प्रजानां कच्चित् पुराणौ पुरुषौ स्वनाभ्य पाद्मानुवृत्तेः किलावतीर्णौ आसात उर्व्याः कुशलं विधाय कृतक्षणौ कुशलं शूरगेः कच्चित् कुरूणां परमः सुहृन्नो भामः स आस्ते सुखमङ्गशौरिः यो वै स्वसॄणां पितृवद्ददाति वरान् वदान्यो वरतर्पणेन कच्चित् वरूधाधिपतिर्यदूनां प्रद्युम्नास्ते सुखमङ्गवीरः यं रुक्मिणी भगवतोऽभिलेभे आराध्य विप्रान् स्मरमादिसर्गे कच्चित् सुखं सात्वत वृष्णिभोज दाशार्हकाणाम् अधिपः सास्ते यमभ्यषिञ्चत् शतपत्रनेत्रो नृपासनाशां परिहृत्य दूरात् कच्चिद्धरेः सौम्यसुतः सदृक्ष आस्ते गृणीरथिनां साधु साम्बः असूतयं जाम्बवती व्रताढ्या देवं गुहं योऽम्बिकया धृतोऽग्रे क्षेमं स कच्चित् युयुधानास्ते यः फाल्गुनात् लब्धधनुरहस्यः लेभेञ्जसाधोक्षज सेवयैव गतिं तदीयां यतिभिर्दुरापां कच्चिद्बुधः स्वस्त्यनमीवास्ते श्वफल्कपुत्रो भगवत्प्रपन्नः यः कृष्णपादाङ्कितमार्गपांसुषु अचेष्टतः प्रेम विभिन्नधैर्यः कच्चित् शिवं देवकभोजपुत्र्या विष्णुप्रजाया इव देवमातुः या वै स्वगर्भेण दधार देवं त्रयी यथा यज्ञवितानमर्थम् अपि स्विदास्ते भगवान् सुखं वो यः सात्वतां कामदुघो निरुद्धः यम् आमनन्ति स्मः शब्दयोनिं मनोमयं सत्त्वतुरीयतत्त्वम् अपि स्विदन्ये च निजात्मदैवम् अनन्यवृत्त्या समनुव्रता ये हृदीकसत्यात्मज चारुदेष्ण गदादयः स्वस्ति चरन्ति सौम्य अपि स्वदोर्भ्यां विजयाच्युताभ्यां धर्मेण धर्मः परिपाति सेतुं दुर्योधनोतप्यत यत्सभायां साम्राज्यलक्ष्म्या विजयानुवृत्त्या किं वा कृताघेषु अघमत्यमर्षि भीमो हि वद्दीर्घतमं व्यमुञ्चत् यस्याङ्घ्रिपातं रणभूर्णसेः मार्गं गदायाश्चरतो विचित्रं कच्चिद्यशोधारथयूथपानां गाण्डीवधन्वोपरतारिरास्ते अलक्षितो यच्छरकूटगूढो मायाकिरातो गिरिशस्तुतोष यमावुतस्वित्तनयौ पृथायाः पार्थैर्वृतौ पक्ष्मभिरक्षिणीव रेमात उद्धाय मृदे स्वरिक्थम् परात् सुपर्णाविव वज्रिवक्त्रात् अहो पृथापि द्रियतेर्भकार्थे राजर्षिवर्येण विनापि तेन यस्त्वेकवीरोऽधिरतो विजिज्ञे
धनुर्द्वितीयः ककुभश्च तस्रः सौम्यानुशोचेतम् अधः पतन्तम् भ्रात्रे परेताय विदुद्रुहेयः निर्यापितो येन सुहृत् स्वपुर्या अहं स्वपुत्रान् समनुव्रतेन सोऽहं हरेर्मर्त्यविडम्बनेन दृशो नृणां चालयतो विधातुः नान्योपलक्ष्यः पदवीं प्रसादात् चरामि पश्यन् गतविस्मयोऽत्र नूनं नृपाणां त्रिमदोत्पथानां महीमुहुश्चालयतां च मूभिः वधात् प्रपन्नार्तिजिहीर्षयेषोऽपि उपैक्षताघं भगवान् कुरूणाम् अजस्य जन्मोत्पथनाशनाय कर्माण्यकर्तुर्ग्रहणाय पुंसाम् नन्वन्यथा कोऽर्हति देहयोगम् परो गुणानाम् उत कर्मतन्त्रम् तस्य प्रपन्नाखिललोकपानाम् अवस्थितानाम् अनुशासने स्वे अर्थाय जातस्य यदुष्वजस्य वार्तां सखे कीर्तय तीर्थकीर्तेः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி ஜெய். நம்ம இப்போ படித்த ராகம் இந்தோளம். அடுத்த செஷனில் நம்ம ரெண்டாவது அத்தியாயம் கற்றுக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and now we have started learning the third skandam. And in the previous session we learned the first half of the first chapter, wherein we saw how why Vidura left Hastinapura and went on a pilgrimage, and how he met Uddhava on the banks of river Yamuna. And today in the second half of the chapter he is going to ask many questions to Uddhava. So as soon as he met Uddhava, Shri Shuka describes how Uddhava is. He says, Sa Vasudevanucharam Prashantam. He was such a great devotee of Lord Vasudeva, and he was very calm by his disposition. And Brihaspatehe Prak Tanayam Pratitam. He was previously a disciple of Brihaspati, who is the preceptor of the Devas themselves, and he had learnt Niti Shastra from Brihaspati. And so he says, Alingya Gadam Pranayena. Vidura embraced Uddhava very tightly, because both of them being such great devotees of Krishna, they felt so much of love and affection for each other when they met. And now Vidura starts asking many questions about the welfare of the Yadavas and the Pandavas. So first he asks about Shri Krishna and Balarama. He says Krishna and Balarama had incarnated on this earth because of the prayer of Lord Brahma. After relieving Mother Earth of her burden and giving joy to everybody, are they now doing well? And then he asks about Vasudeva, whom he refers to as Bhamaha. Bhamaha means sister's husband, and since one of the wives of Vasudeva, who is called Pauravi, is like a sister to Dhritarashtra, he refers to Vasudeva as Bhamaha. Vasudeva is such a great friend of the Kauravas and the Pandavas, and he showers his sisters like Kunti and others lavishly with so much of gifts. And so how is Vasudeva doing? And then he asks about Pradyumna, who is the leader of the army of the Yadavas. And Pradyumna is none other than Kamadeva himself, Lord Manmatha, in his previous birth. And Rukmini has now given birth to Pradyumna by pleasing Krishna after serving all the Brahmins. So how is Pradyumna? And he asks about Ugrasena. He says Ugrasena is the chief of all the clans of kings like Satvatas, Vrishnis, Bhojas, Dashas, Arhas. And previously he had, out of fear of his son Kamsa, he had refrained from becoming the king, but it was Krishna who coronated him as the king. So how is Ugrasena? And then how is Samba, who is such a great warrior and is equal to Krishna in all respects, who is also one of the sons of Shri Krishna. And in his previous birth, this Samba was none other than Lord Kartikeya or Guha, whom goddess Ambika herself had borne in the womb. And now Jambavati, one of the wives of Krishna, she has given birth to this Samba after observing lots of vows and rituals. So how is Samba? And then he asks about Yudhana or Satyaki. This Satyaki had learnt all the secrets of archery from Arjuna, and doing lot of personal Kainkarya to Shri Krishna, he had attained the status of a personal attendant of Krishna. So how is Satyaki?
And then how is Akrura, who is the son of Shwapalka Putro. He is such an erudite person, Buddha, and also a great devotee of the Lord, Bhagavat Prapannaha. We know about his devotion when he came to Vrindavana to take Krishna, because as soon as he saw the footprints of Krishna on the sands of Vrindavana, he lost control of himself and rolled in the sands of Vrindavana. So he is such a great devotee of the Lord. So how is Akrura? And then how is Devaki, who is the daughter of King Devaka? She was the one who bore Shri Krishna himself in her womb, like how the Vedas bear the meanings of the sacrificial procedures. And she gave birth to Krishna like how Aditi gave birth to Lord Vishnu himself. So how is Devaki? And then he asked about Aniruddha, who is the grandson of Krishna. He says Aniruddha is such that he showers all his devotees with lot of blessings. And the Anthakarana is said to have 4 aspects. This is Chitta, Ahankara, Buddhi and Manas. And Aniruddha is said to be the Adhishtana Devata of the 4th aspect, which is mind or Manas. And so he asks about Aniruddha also. And then he says all the other Yadavas who consider Krishna as a supreme deity and have great devotion for Krishna, how are all they? Hridika, Charudeshna, Gada and all the other sons of Krishna. And now he comes to the Pandavas. He says Apisva Dorbhyam Vijayachhutabhyam. That is, having Shri Krishna and Arjuna themselves for his 2 arms, Yudhishthira, how is he ruling the kingdom? Is he ruling the kingdom with great righteousness? Because once when Duryodhana came to his Rajya Sabha, he was full of jealousy of his Aishwarya and wealth. And so after having subdued all of them, is Yudhishthira ruling well? And then how is Bhima, who was hissing like a snake in order to take revenge on the Kauravas? So is his anger subdued now, he asked. And Bhima is such that if he took his mace and came into the battlefield with long strides, even Bhuma Devi used to tremble out of fear. So how is Bhima? And then he asks about Arjuna, who is such a great warrior and holds the Gandiva bow. Is Arjuna now at peace after having vanquished all his enemies? And Arjuna is such a great warrior that once what happened, Paramashiva himself came disguised as a hunter so that nobody could even recognize him. And Arjuna showered a volley of arrows on Paramashiva and covered him totally, and this pleased Paramashiva so much. So how is that Arjuna, he asked. And then about Nakula and Sahadeva, who are twins born to Madri. Though being the sons of Madri, they were brought up like the sons of Kunti herself by Arjuna, Bhima and Yudhishthira. They were taken care of so well, like how the eye lashes, they take care of the eye. And he says, like how 2 Garuda birds would snatch the Amrita from Indra's mouth directly. Now after having got back their share of kingdom from Duryodhana, are they now rejoicing happily, he asked. And then what shall I say about Kunti? She is such a poor soul. After having lost her husband Pandu, who was such a great warrior, she struggled so much to keep herself alive only for the sake of her children, the Pandavas. Pandu was such a great warrior that he won over all the 4 directions with only the bow for his companion. And Kunti struggled so much to keep herself alive after Pandu died. So how is Kunti? And finally he says, O Uddhava, I grieve a lot for my brother Dhritarashtra, who is falling into a deeper and deeper pit each day because he has already done so much of harm to his brother Pandu, who has died, by doing so much of injustice to his children. And now he has also sent me away, his other brother, out of Hastinapura. He is doing all this because of his blind passion for his sons. But I am looking at everything only as Bhagavan's Leela by the grace of Krishna, and I am not at all perturbed by anything, and I am wandering about in this world without being recognized by anybody, always in the thoughts of Krishna. And Bhagavan Shri Krishna himself, because he has come in the form of a human being, he has obscured the minds and visions of everybody because of his Manushya Leela, and he has been very patiently bearing all the atrocities of the Kauravas all along, though his devotees, the Pandavas themselves, were suffering so much, because he wanted to erase from this world all the other evil kings also. He says Trimadot Pathanam, who are puffed up with pride because of the 3 types of garva, that is due to learning, due to high birth and due to wealth. And in order to erase all of them from this world, he waited for the Mahabharata war, and that is why he was bearing with all the atrocities of the Kauravas all along. And that is why Bhagavan, though he has no birth or actions, he is born in this world only to punish such evil people and to show the right path for all the people in this world.
Otherwise, Bhagavan, who is above all the gunas, need not be bound in a body like this at all, he says. And so he requests Uddhava to narrate all the beautiful leelas of Shri Krishna. He says, Vartham Sake Kirtaya Tirtha Kirtehe. Bhagavan has incarnated in this world for the sake of his devotees and also to fulfill the prayers of the devas who are his servants. And so please narrate to me all those beautiful leelas of Krishna. He says, Tirtha Kirtehe. Bhagavan's glories are so holy, so please narrate to me all of them. So he says, so with this prayer of Vidura ends the first chapter of the third skanda. So we learnt from the 25th shloka till the end of this chapter today. Radhe Radhe. The ragam in which we read this chapter was Indolam.